அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன்று நாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி காண இருக்கிறோம். இஸ்லாத்தை ஏற்ற பின் நபி அவர்களுடன் அணுக்கமாகிவிட்ட தோடர்களுள் பிலால் இப்னு ரப்பாஹ் முக்கியமானவர். பத்ர் போர் தொடங்கி பிறகு நடைபெற்ற போர்களிலெல்லாம் அவரும் முக்கியமான படைவீரர். ஆன்மீகமும் வீரமும் சம விகிதத்தில் அவரது வாழ்க்கையில் கலந்திருந்தன. ரப்பாஹ் ஹமாமா தம்பதியருக்கு பிலால், காலித் எனும் 2 மகன்கள் இருந்தனர். இன்றைய எத்தியோப்பாவும் அன்றைய அபிசீனியாவுமான ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர் ரப்பாஹ். அவர் எப்போது அரபு நாட்டுக்கு வந்தார், அந்நாட்டை சேர்ந்த பனு ஜுமாஹ் குலத்தை சேர்ந்த ஹமாமாவை எப்போது திருமணம் புரிந்தார் என்ற விவரங்கள் இல்லை. ஆனால் அவர்களுடைய மகன் பிலால் 13 பருவத்திலேயே அடிமையாகிவிட்டார். மக்காவில் குறைஷிகளின் முக்கிய தலைவர்களுள் ஒருவனாக இருந்த உமையா இப்னு கலஃப் என்பவனிடம் அடிமைப்பட்டு கிடந்த பிலாலுக்கு எஜமானனின் ஆடுகளை மேய்ப்பது, எடுபிடி வேலைகளை செய்வது, கையளவு பேரிச்சப்பழம் ஊதியம் என்று வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தது. நமக்கெல்லாம் தெரிந்தவரான அல் அமீன் தம்மை இறைதூதர் என்று சொல்லிக் கொள்கிறாராம் என்று ஒற்றை வரி சொல் குறைஷி பெருசுகளின் காதுகளை எட்டியபோது முதலில் அவர்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் மெதுமெதுவே அது விரிவடைந்து குறிப்பிடத்தக்க செய்தியாகி பரபரப்பாகி தலைப்பு செய்தி அளவிற்கு நிலைமை எட்டியதும் குறைஷி தலைவர்கள் கொதித்து எழுந்தார்கள். அல் அமீன் தெரியுமில்லையா, அவருக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறதாம், நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாராம், அந்த இறைவன் என்பவன் ஏகன் ஒருவன் மட்டுமே என்கிறாராம், கேள்விப்பட்டாயா என்று மக்காவில் பரவிய செய்தியை கேட்டதும் அடிமையாக கிடந்தவருக்கு என்ன பொறி தட்டியது என்று தெரியவில்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் பிலால் பின் ரப்பாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. உன்னுடைய அடிமை அந்த முகமதை ஏற்று முஸ்லீமாகி விட்டானாம், உனக்கு தெரியுமா என்று உமையா இப்னு கலஃபுக்கு ஒரு நாள் செய்தி வந்து சேர்ந்தது. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? மரியாதையாக அந்த மதத்தை விட்டு வெளியேறிவிடு என்று முதலில் மிரட்டல் ஆயுதத்தை பிரயோகித்தான் உமையா. அதெல்லாம் முடியாது என்று மறுத்துவிட்டார் பிலால். பிலால் ரலி அவர்களை துன்புறுத்தி தன் வழிக்கு கொண்டு வர நினைத்தான் உமையா. வேதனையின் உச்சத்தில் துடித்த அவரிடம், முகமதை நம்புவதை விட்டுவிட்டு லாத் உஸ்ஸா சாமிகளை அழை, அது போதும், உன்னை விட்டுவிடுகிறேன். இல்லையா நீ இப்படியே கிடந்து சாக வேண்டியதுதான் என்றான் உமையா. துடித்த அந்த கரிய உதடுகளிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்தன. அஹதுன் அஹதுன், ஒருவனே ஒருவனே என்ற பதில் மட்டுமே வந்தது. சித்திரவதை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தது. அப்படியான ஒரு நாளில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து குறுக்கிட்டார்கள். பாவிகளா, என் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லும் ஒரே காரணத்திற்காகவா இந்த அடிமையை துன்புறுத்துகிறீர்கள்? கொலை வரியில் துடிக்கிறீர்கள்? அவருக்கான விலையை சொல்லுங்கள், நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றார். உடனே அத்தொகையை கொடுத்து பிலாலை வாங்கினார் அபூபக்கர். விலை கொடுத்து வாங்கிய பிலாலை தம் அடிமையாக ஆக்கிக் கொள்ளவில்லை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இனி நீர் சுதந்திரமானவர் என்று அக்கணமே விடுதலை அளித்துவிட்டார். முஸ்லிம்களின் முதல் முஅத்தின் என்ற பெருமை தோழர் பிலாலுக்குத்தான் அமைந்தது. தொழுகைக்கு மக்களை அழைக்க பாங்கு வாசகங்கள் முடிவானதும் மதினாவில் தம்முடைய மஸ்ஜிதில் பாங்கு சொல்லும் உன்னத பணிக்கு நபி அவர்கள் பிலாலை நியமித்தார்கள். அவருக்கு துணையாளர் அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நியமித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஃபஜ்ர் பொழுதில், பிலாலே, இஸ்லாத்தில் இணைந்த பின் நீர் செய்த சிறந்த அமல் பற்றி கூறும், ஏனெனில் உம்முடைய செருப்பு ஓசையை சொர்க்கத்தில் கேட்டேன் என்று பிலால் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரவிலோ பகலிலோ நான் உலு செய்தால் அவ்வுலுவின் மூலம் நான் தொழ வேண்டுமென்று நாடியதை தொழாமல் இருப்பதில்லை, இதுதான் என்னுடைய செயல்களுள் சிறந்த செயல் என்று விடையளித்தார்கள். ஹிஜ்ரி 21ஆம் ஆண்டு பிலாலை இறுதி நேரம் நெருங்கியது. மரண தருவாயில் இருந்த அவர் தம் மனைவியிடம், என் நேசத்திற்குரிய தோடர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முன் சென்றுவிட்டு என் தோடர்களையும் நாளை நான் சந்திக்கக்கூடும் என்றார். அவருடைய மனைவிக்கு புரிந்துவிட்டது. என்னை துன்பம் சூழப்போகிறது என்றார். என்னை மகிழ்வு சூழப்போகிறது என்று பதிலளித்தார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவ்வுலகை விட்டு பிரிந்தார் பிலால் ரலி அவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல உறுதியான ஈமானையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஆழமான அன்பையும் அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.